வணக்கம், நான் சரவணன், ஆக்குபேஷன் தெரபிஸ்ட், டைரக்டர் ஆஃப் ஹீல் வைப் ரீஹாப் சென்டர் அண்ட் தமிழ்நாடு ஆக்குபேஷன் தெரப்பி கிளினிக்கல் ப்ராப்பரேட்டர்ஸ் அண்ட் பிரைவேட் ப்ராக்டிஷனர் வெல்ஃபேர் அசோசியேஷன் சேர்ந்து இந்த ஆட்டிசம் அவேர்னஸ் வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஆட்டிசம் இந்த டேர்மை நீங்கள் அடிக்கடி இப்போது பரவலாக கேள்விப்பட்டிருப்பீங்க. சமூக வலைத்தளங்களில், டிவியில், சினிமாக்களில். இது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர். கம்யூனிகேஷன் அண்ட் சோஷியல் இன்ட்ராக்ஷன் இந்த ஏரியாக்களில் பிரச்சனை இருக்கும். சென்சரி சிஸ்டம்க்கும் எமோஷனல் ஏரியாவுக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனை, ஒரு போராட்டம். என்னடா அது கம்யூனிகேஷன், சோஷியல் இன்ட்ராக்ஷன், சென்சரி, எமோஷனல், ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கா? எனக்குள்ளே இருக்கிற பேசிக் சென்சஸ், அதாவது பார்க்கறது, கேட்கறது, நுகர்றது, இதில் இருக்கிற டிஸ்டர்பன்சஸ்னால வர எமோஷன்ஸ், கோபம், அழுகை, துக்கம், கத்துறது, இதுக்கு நடுவில் நடக்கிற போராட்டம், இதுதான் பிரச்சனை. ஸோ எனக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நான் என்னை தாண்டி வெளியில் நான் கவனிக்க மாட்டேன். என்னை தாண்டி வெளியில் நான் கவனிச்சாதான் என் பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க என்கிட்ட ஏதோ கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். இது இப்படியே தான் இந்த கம்யூனிகேஷன் டெவலப் ஆகும். இந்த விஷயங்களை அப்படியே ஆட்டிசம் பாதிக்கப்பட்டவங்க மேலே பொருத்தி பாருங்க. கைகள் பட்டாம்பூச்சி மாதிரி படப்படுத்துறதோ, இல்லை கண்கள் ஒரு இடத்துல நில குத்தி இருக்கிறதோ, இல்லை எதையாவது போட்டு தட்டிக்கிட்டு இருக்கிறதோ, இதுதான் அந்த போராட்டத்தோட வெளி உணர்வு தான் இந்த விஷயங்கள். இன்னைக்கு இருக்கிற அறிவியல் வளர்ச்சியில் இந்த விஷயங்களுக்கான மருத்துவம் நிறையவே டெவலப் ஆயிருக்கு. வார்த்தைகளில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட இந்த மைம் பாருங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும்னு நம்புறேன். அமுதக்கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான், நீங்கா நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தானே. பொருந்திப்போ நீ தோளோடு, மடியில் ஊஞ்சல்லாடு, என் பார்வை உன்னோடு, ஓம் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதாரா அடியாலோலா, நான் தாங்க மாறோடு வா மிருது தேரே சந்திக்கா மலர் உனக்குத்தான், கண்டிக்கா மொழி உனக்குத்தான், சிந்திக்கா நொடி உனக்குத்தான், சிரிக்கும் நதி உனக்குத்தானே. வழியும் எச்சில் வாயோரோ எனது காயம் மாறும், என் தங்கம் முன்னாடி, என் கால கண்ணாடி, உன் ஆசை என்னாடி, நான் நடத்தி வைப்பேன். வாழ்ந்தாலும் தரை வீழ்ந்தாலும் உன் கால்கள் என் நெஞ்சில் வாழ விட்டேனே. பத்து விரல் கோலம் போட பூமி மேல முளைச்ச சித்திரமே, அசைவ பார்த்து பார்த்து ஆயுள் கூடும் எனக்கு. புன்னகையில் காலம் போக தோகையாக சிரிச்ச பெட்டகமே, யாருக்கு இங்கு யாரு காவல் மாறி போச்சு கணக்கு. என் கூட பேசுற தோதோவா உனக்கு நேரில காட்டட்டுமா? சின்னுக்கு பிடிச்ச எல்லா இனிப்பும் சாப்பிட தரட்டுமா? அந்த அருவிப்போல் அன்ப தருவாள், சின்ன அருவிப்பும் நின்று சுடுவாளே. நீயும் தும்மிடி தும்மிடி ஆயுசு நூறாக, என் உயிர் உன்னோட பத்திர சொத்தாக. என் பார்வை உன்னோடு, உன் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதாரா அடியாலோலா, நான் தாங்க மாறோடு வா மிருது. இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி நீங்கள் வருங்காலங்களில்
எங்கேயாவது சந்திச்சிங்கன்னா அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தாருக்கும் கேர்டேக்கர்ஸ்க்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. உங்கள் சமூகத்தில் யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா மருத்துவத்துறையை நாடுங்க. விழிப்புணர்வு நிறைய எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். நாங்கள் தெரபிஸ்ட் ஆல்வேஸ் ரெடி டு ஒர்க் வித் தம் டு கிவ் அ குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். தேங்க்யூ.